கருப்பையாவுக்கும் கரு பழனியப்பனுக்கும் கடுமையான சண்டை போய்கிட்டு இருக்கு. அதாவது ஒரு வாரமா இது போய்கிட்டு இருக்கு. அது சண்டைன்னு கூட சொல்ல முடியாது, ஒரு வழி தாக்குதல் தான். கரு பழனியப்பன் வந்து தொடர்ச்சியா கருப்பையாவை தாக்கிக்கிட்டே இருக்காரு. அதுவும் அவர் வந்து 20 ஆண்டுகளாக சாதி மறுப்பு திருமணம் செய்ததற்காக கரு பழனியப்பன் அவர்களை ஒடுக்கி கொண்டிருக்கிறார் அப்படிங்கறதான் இவர் வைக்கிற குற்றச்சாட்டு. சரி, இதுல என்னதான் சொல்லி தொலைறாங்க பார்ப்போம் அப்படின்ட்டு அந்த காணொலியை முழுக்க பார்த்தேன். அதுக்கு பிறகு காணொலிகளா வருது, எல்லாரும் அதை பத்தி கருத்து சொல்ல தொடங்குறாங்க. ஆனா ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு வலையொலியில உட்கார்ந்து ஊர்ல இருக்கிற எல்லா பிரச்சனையை பத்தி, உலக பிரச்சனைகளை பத்தியும் எல்லாத்துக்கும் தீர்வு தர மாதிரி பேசக்கூடிய கருப்பையா அவர்கள் இந்த ஒரு வார காலமாக மௌன விரதம் இருக்கிறார். எங்கேயுமே பேசல. இதுல தீர்க்கப்படாத பிரச்சனைக்கு அப்பவே அவங்க ஏதாவது செய்யணும்னா செய்திருக்கலாம், சட்ட நடவடிக்கை எடுக்கணும்னா எடுத்துக்கலாம். இதெல்லாம் செய்யாம 20 ஆண்டுகள் கழித்து ஏன் எடுக்கிறாங்க? எல்லாருக்கும் தெரியும், இந்த வைரமுத்து சின்மை சிக்கல் வரும்போதும் பலர் முன்வைத்த கேள்வி, நீங்க அன்னைக்கு ஏன் எதிர்க்கல? அப்பெல்லாம் நல்லா இருந்துட்டு அதுக்கு பிறகு நீங்க 14 ஆண்டுகள் கழிச்சா நோ வந்து இந்த குற்றச்சாட்டுகளை வைக்கிறீங்க அப்படின்றதான் சின்மையை நோக்கி எழுப்பப்பட்ட கேள்விகள். அதே மாதிரி கேள்விதான் இங்கேயும் எழுப்பப்படணும். ஆனா அந்த கேள்வி எழுப்பின இந்த திராவிட ஆதரவாளர்கள் யாருமே இந்த கேள்வியை எழுப்ப மாட்டாங்க. ஏன்னா இதுல குற்றச்சாட்டு வைக்கிறவர் இவங்க ஆதரவாளர், அவ்வளவுதான். இவங்களோட திராவிட அளவுகோலும் கருதுகோளும் இவ்வளவுதான்.